சொந்த கட்சியினர் என்றும் பாராமல் திமுக பெண் கவுன்சிலர்கள் மாறி மாறி வாக்குவாதம் செய்து கொண்ட காட்சிகள்தான் இவை. செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் மாநகராட்சி பம்மல் பகுதியில் 8 மற்றும் 10வது வார்டு கவுன்சிலர்களாக உள்ளவர்கள் திமுகவை சேர்ந்த ரம்யா மற்றும் மெதினா பேகம். 10வது வார்டு பகுதியில் இருந்து வெளியேறும் கழிவுநீர் முத்தமிழகர் திருவள்ளுவர் தெரு வழியாக மழைநீர் வடிகால்வாயில் வெளியேறி வரும் நிலையில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக 10வது வார்டு திருவள்ளுவர் தெரு சந்திப்பில் இருந்து 8வது வார்டு பகுதிகளுக்கு மழைநீர் வடிகால்வாய் அமைக்கப்பட்டது. புதிதாக அமைக்கப்பட்ட இந்த கால்வாய் ஏற்கனவே உள்ள கால்வாயை விட பெரிதாக அமைக்கப்பட்டதன் காரணமாக மழைக்காலங்களில் 10வது வார்டு பகுதிகளில் இருந்து வெளியேறும் மழை நீருடனான கழிவுநீர் கால்வாயில் செல்லாமல் 8வது வார்டு கிருஷ்ணா நகரில் தேங்குவதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இதனால் சிரமத்திற்கு ஆளான அப்பகுதி மக்கள் மாநகராட்சி அதிகாரி ஞானவேலிடம் புகார் அளித்தும் அவர் எந்த நடவடிக்கையும் எடுக்காததால் தாங்கள் வார்டு கவுன்சிலரான ரம்யாவிடம் முறையிட்டுள்ளனர். உடனடியாக தனது ஆதரவாளர்களோடு 10வது வார்டு பகுதிக்கு சென்ற 8வது வார்டு கவுன்சிலர் ரம்யா புதிதாக அமைக்கப்பட்ட கால்வாய் பகுதியில் தற்காலிகமாக மண் மூட்டைகளை அடுக்கி கழிவுநீர் வெளியேறும் வழியை அடைத்ததாக கூறப்படுகிறது. மேலும் வடிகால்வாயை நிரந்தரமாக மூட வேண்டும் என்றதன் பேரில் கால்வாயை கான்கிரீட் கொண்டு நிரந்தரமாக மூட முயன்றதாகவும் கூறப்படுகிறது. மண் மூட்டைகளை வைத்து அடைத்த போது சைலண்டாக இருந்த 10வது வார்டு கவுன்சிலர் மெதினா பேகம் கான்கிரீட் போட முயன்றதை கேள்விப்பட்டு சொந்த கட்சி கவுன்சிலராவது ஒன்னாவது இனியும் சைலண்டாக இருந்தால் வேலைக்கு ஆகாது என தனது ஆதரவாளர்களுடன் சென்று கவுன்சிலர் ரம்யா மற்றும் அவரது கணவரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். என் வார்டில் என்னிடம் கேட்காமல் எப்படி மழைநீர் வடிகால்வாயை அடைப்பாய் என வாக்குவாதம் செய்ய பதிலுக்கு ரம்யாவும் வாக்குவாதம் செய்ததால் அங்கு பரபரப்பான சூழல் உருவானது. தகவல் அறிந்து வந்த போலீசார் இரு தரப்பினரையும் சமாதானம் செய்யும் முயற்சியில் ஈடுபட்டனர். சட்டை பட்டனை போட்டுக்கொண்டே சம்பவ இடத்திற்கு சாவகாசமாக வந்த தாம்பரம் மாநகராட்சி அதிகாரி ஞானவேல் ராஜ் இருவருக்கும் இடையே நின்று கொண்டு பஞ்சாயத்து பேச அவர் பேசியதை அவர்கள் பொருட்படுத்தவே இல்லை. இதற்கிடையே மெதினா பேகத்தின் ஆதரவாளர் ஒருவர் கவுன்சிலர் ரம்யாவின் கணவரை பார்த்து நீ என்ன கவுன்சிலரா என கேள்வி கேட்க பதிலுக்கு கவுன்சிலர் ரம்யா அவரிடம் நீ என்ன கவுன்சிலரா என எகிர இரு தரப்பினரும் மோதிக்கொள்ளும் சூழல் உருவானது. அதிகாரியை அழைத்து முறையிட்ட மெதினா பேகம் பாருங்க எப்படி மண் போட்டு மூடலாம், யாரை கேட்டு அடைச்சாங்க, 5000 ஓட்டு வாங்கி கவுன்சிலரான என்னிடம் கூறாமல் எப்படி அடைக்கலாம் என புகார்களை அடுக்கிக் கொண்டே செல்ல மாநகராட்சி அதிகாரியோ யாருக்கும் இடைஞ்சல் இல்லாமல் பணிகளை செய்து தருகிறேன், தயவு செய்து வேலையை செய்ய விடுங்கள் என கவுன்சிலர் மெதினா பேகத்திடம் கெஞ்சாத குறையாக மன்றாட கவுன்சிலர் மெதினா பேகமோ உங்களை தவிர தேவையில்லாமல் யாரும் என் வார்டுக்குள் நுழையக்கூடாது என கட் அண்ட் ரைட்டாக கூறியதோடு அப்படி யாராவது வந்தால் நான் ஏதாவது பண்ணிக்கொள்வேன் என மிரட்டல் விடுத்து அதிகாரியையே அதிர வைத்தார். எவ்வளவோ எடுத்து கூறியும் பெண் கவுன்சிலர்கள் இருவரும் மாறி மாறி வாக்குவாதம் செய்ததால் இருவருக்கும் இடையே சிக்கிக் கொண்ட மாநகராட்சி அதிகாரியோ என்ன செய்வது என தெரியாமல் திருவென முழித்தார். பம்மலில் திமுக பெண் கவுன்சிலர்கள் இடையே நடைபெற்ற இந்த வாக்குவாதம் தாம்பரம் திமுக வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.